ஃப்ளாக் தெரியுதா? ஹிந்து அண்டு புத்திசம் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். 2 ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இதுதான் அந்த நேபாளோட ஃப்ளாக். ஒரு வழியாக வந்து அங்கங்கே அலைஞ்சு நைட்டு வந்து பெட்ரோல் பங்கில் இடம் கிடைக்காம அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடம் கொடுத்து, மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடம் கொடுத்து இப்போ தான் வந்து அதிசயமாக இங்கே வந்து நான் டென்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் டென்ட்டே போட மாட்டேன், புதுசாக இருக்குது. ஸோ டென்ட் போட்டிருக்கேன். நைட்டு தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பேசுகிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த மெக்கானிக்கல் ஷாப்பில் தான் இருக்கேன். இங்கே பக்கத்தில் வந்து மார்னிங் வந்து சவுன்னு சொல்லிட்டு மேகியோட முட்டை கலந்து ஒரு இது கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு பிரதர், இங்கே இருக்கிற பிரதர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. லிஃப்ட்டு டைரெக்டாக வந்து இங்கே இசாரியிலேருந்து டைரெக்டாக வந்து பெர்தமூர்ன்ற ஒரு லாஸ்ட் ஸ்டாப் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து லிஃப்ட்டு ஒரு வண்டி போகும். அந்த வண்டியில் வந்து நீங்கள் லெஃப்ட் ஏறி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போகிற வழியில் நான் நேபாள் எப்படி இருக்குது என்னன்றதை காட்டிடுறேன். ஹாய் பிரதர். இந்த பிரதர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. நேராக வந்து இந்த பிர்தபூர் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளில் லாஸ்ட் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து வந்து ஒரு கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம இது டார்ஜிலிங் ரீச் பண்ணிடலாம். ஸோ டார்ஜிலிங் தான் பாயிண்ட்டு. இப்போது நேபாளிலேருந்து டார்ஜிலிங் போகிறது தான் பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நேபாள் நாட்டை வந்து எப்படி இருக்குது, அந்த காசெல்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்கலான்றது தான் என்னோடய ஆசை. ஸோ வந்துட்டேன், வந்து பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதான் வந்து இந்த பக்கம் நேபாள், இந்த பக்கம் இந்தியா. இதான் வந்து இந்தியா அண்டு நேபாள் இணைக்கிற பாலம். ஸோ ஒரு வழியாக பார்டர் தாண்டி உள்ளே வந்தாச்சு. இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். திரும்ப நேராக போயிட்டு டார்ஜிலிங் தான் போகிறோம். ஒரு வழியாக டார்ஜிலிங் வந்தாச்சு. நேபாள் விட்டு வெளியே வந்தாச்சு. பார்டர்லாம் தாண்டி பார்த்துருப்பீங்க, வெளியே வந்தாச்சு.